மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் 9, 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். 5 குடையவர் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது அற்புதமான ஒன்று. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. கூடவே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான். பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா உதைக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பேர் ஜென்மச்சனி. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன அது ஒரு மாதிரியா இருக்குதே, எதுவும் சரியா நடக்கலையே, ஜவ்வா இழுக்குதுன்ற மாதிரி. மீனராசிக்காரர்கள் இளைய பருவத்தினர் எல்லாருமே ஜென்மச்சனியுடைய தாக்கத்தை இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதா உண்மை. பண விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த வாரத்துல எல்லாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது. 5 குடையவர் 9ஆம் இடத்தில் இருப்பது, 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலிமையாக இருப்பது, 6ஆம் இடத்துல செவ்வாய் வலிமையாக இருப்பது, 12ஆம் இடத்தோடு 6, 12ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருப்பது என்பது பெரிய அளவுல உங்களுக்கு சோதனைகளை கொடுத்துறாது. தைரியங்கள்லாம் ஒரு நல்லா இருக்கும். வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 10ஆம் இடத்தில் இவர் இருக்கிறார். வலிமையாக சந்திரன் இருக்கிறார். 5 குடையவன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு, நமக்கே வேலை தொழில் அமைப்புகள்ல கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு, மேலதிகாரி தொந்தரவுகள் தொல்லைகள் இல்லாம குடும்பத்துல அங்கேயும் வேலை செய்யறேன், வீட்லயும் வேலை செய்யறேன், வெளியிலயும் வேலை செய்யறேன்னு பெண்கள் பாடு கடுமையான பாடு. ரொம்ப பெரிய மன அழுத்தம் பெண்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. என்னையா அது ஆம்பளைங்க மட்டும் ஒரு இடத்துல வேலை செய்யறான், நான் மட்டும் பொம்பளைங்க 2 இடத்துல வேலை செய்யணுமா என்கின்ற மாதிரியான ஒரு அச்சலாத்தியான மனப்பான்மை கூட இந்த வாரம் கண்டிப்பா சகோதரிகள் எல்லாருக்குமே வரும். இருந்தாலும் மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருமே உழைப்பாளிகள், புத்திசாலிகள் என்பதை இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுடைய பொறுமை சார்ந்த எண்ணங்களால இதை கண்டிப்பா நிரூபிப்பீங்க. வாரத்தின் கடைசி நாளான வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்காது. முதல் 4-5 நாட்கள் கொஞ்சம் சோர்வாக சோதனையாக இருந்தாலும் கூட வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ஞாயிறு இந்த வாரம் நடக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள் என்பதை காட்டுகின்ற ஒரு இயல்பான நல்ல வாரமாகவே, ஒரு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. அத்தனை மீனராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த யோக வாரம்.